எப்போவுமே இந்தியா போயிட்டு அயர்லாண்டுக்கு வரும்போது இந்த நவீன் சிக்கன் பவுடர் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க. இது வந்து சிக்கன் 65 பவுடர். ஆனால் அது வந்து சிக்கன் 65க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்துட்டு மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் சோயா இருக்கும் இல்லையா, மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்துட்டு சீசனிங் பவுடர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போதும் இந்த பவுடர் போட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே மதுரையிலேருந்து நாங்கள் அயர்லாண்டுக்கு வரும்போது ஒரு 10லேருந்து ஒரு 12 பேக்கெட் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரீசெண்டாக கூட என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மட்டன் சுக்கா பண்ணி கொடுத்தப்ப அதோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட சீக்ரெட் வந்து இந்த நவீன் சிக்கன் பவுடர் தான், சிக்கன் 65 பவுடர் தான். பாருங்கள், ஒரு ஷாஷேவாக வந்துட்டு நான் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதோட ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ இதோட ரேட் வந்து 12 ரூபா தாங்க. ஆனால் ஒரு 3 டைம்ஸ்க்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலினா ஒரு 3 டிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 1 to 1.5 ஸ்பூன் தான் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், தக்காளி இதெல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நவீன் சிக்கன் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். அதனால் மீதம் வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனை வந்துட்டு ஒரு 7 to 8 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கணும், நல்லா குட்டி குட்டி பீசஸாக. அதுக்கப்புறம் மட்டனே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடியெல்லாம் நம்ம போட்டாச்சு இல்லையா. இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் மட்டன் பீசஸை வந்து நல்லா ஒரு 7 to 8 விசில் சுட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ மட்டன் பீசஸையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வேக வச்ச சூப்பும் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது கீழே வந்து நம்ம த்ரோ பண்ண தேவையில்லை. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக விடணும். தண்ணியினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் ஊற்றினா போதுங்க சூப்புக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்போ தான் வந்துட்டு சுக்கா வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு நல்லா வேகட்டும். இப்போது இதோட தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் பவுடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கண்டிப்பாக நிறையா கடைகளில் கிடைக்கும். ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு ஷுவராக தெரில. இப்போது மட்டன் சுக்கா சூப்பராக நல்ல கன்சிஸ்டன்சியோட ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சுட சாதம் வச்சு இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்குன்னு தனியாக கிரேவிலாம் பண்ண தேவையில்லை. இந்த சுக்காவே உங்களுக்கு போதும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.